ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரமிஜா பானு பேசுகிறேன். வாங்க, காரமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு காய்கறி, இப்போ சில குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிட மாட்றாங்களே, அதனால் காய்கறி கொஞ்சம் போடாமல் சிம்பிளாக ஒரு பிரிஞ்சி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த நேரம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பட்டை சொல்லுவாங்க, பெரிய பட்டை சொல்லுவாங்களே, பிரிஞ்சி இலை, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரும், கருகக்கூடாது. ஸ்மெல் வரும்போது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்னா அந்த வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதக்க கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகும்போது நம்ம பச்சை மிளகா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போடுங்க. நான் என் அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ புதினா, கொத்தமல்லிலாம் வச்சுருக்கோம்ல, அதை போட்டு பெரட்டுங்க. அது நம்ம புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டோன்னா அது சுருங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கும் போது பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. பட்டாணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பட்டாணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பட்டாணி போடுங்க. அப்போ தான் அந்த பட்டாணி வெந்து வரும். அதுக்கோசரம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டாணி கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பெரட்டினோன்னா பட்டாணி கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். மின் மேக்கர் வச்சுருக்கோங்க. மின் மேக்கர் சுத்தனில் நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கேன். புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயில் போட்டு பெரட்டும் போது அது கொஞ்சம் எண்ணெயில் போடும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுத்துருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம். விட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். தக்காளி ஆரம்பத்துலேயே நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அப்போவே தக்காளி போடணும்னா போட்டுக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். தக்காளி லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். நல்லா பெரட்டுங்க. அந்த தக்காளி கொஞ்சம் வேகணும் அப்படின்னா உப்பு போடும். கொஞ்சம் உப்பு போட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த பெரட்டுவோம். பெரட்டுனா நல்லா வெந்துடும். நான் பிரிஞ்சி மசாலா எதுவுமே போடல, வெறும் மிளகாத்தூள் மட்டும், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு காரத்துக்கு அந்த பச்சை மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. நல்லா போட்டு பெரட்டினோன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு கூட மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகும். அப்போ தயிர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கட்டி தயிர் 3 ஸ்பூன் போடுங்க. 3 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த மசாலாவில் அந்த தயிர் நல்லா படணும். நம்ம தயிர் நல்லா பெரட்டும் போது அதோட கலர் மாறிடும். தயிர் போட்டுறது தெரியாது, அந்த மாதிரி கலர் மாறும். நல்லா போட்டு நம்ம பெரட்டினா அந்த எண்ணெயிலே பெரட்டுங்க எல்லாமே. அப்புறம் நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், ஓகேங்களா. அந்த 2 கிளாஸ் தண்ணி தனியாக வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றுவோம். இது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சாத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. நான் மஞ்சாத்தூள் போடுறதுனா வீடியோ எடுக்கல, அதனால் மஞ்சாத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு, மஞ்சாத்தூள் போட்டால் தான் அந்த எதை சொல்லுவாங்க, இந்த கிருமிகள் அதெல்லாம் இருக்காதுன்னுவாங்க. மஞ்சாத்தூள் போட்டு கொஞ்சம் பெரட்டிக்குங்க. பெரட்டிட்டு தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிடலாம். ஊற்றி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் பச்சை ஸ்மெல்லு போகணும். ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த ஒரு மலைக்கே கோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 கிளாஸ் அரிசி, அதை போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டுவோம். பெரட்டிட்டு அதுவும் உங்களுக்கு ஒரு கொதி வரணும். பச்சை ஸ்மெல்லு போகும். அந்த அரிசியில் அந்த மசாலாலாம் இறங்கும்.
அதனால் கொச்சி வரும்போது நம்ம நெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நெய்யை ஊற்றி விடுவோம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்டோன்னா அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாது, இந்த கொல கொலன்னு வராது. அதனால நெய்யை ஊற்றுவோம். ஓகேங்களா? நெய்யை ஊற்றிட்டு குக்கரை போட்டு விசில் விட்டுருங்க. விசில் வந்து என் குக்கருக்கு ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். 3 விசில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். வேறையாக இருக்கும் சாப்பாடு. அதனால் 3 விசில் விட்டுருக்கேன். வாங்க விசில் வரட்டும். அப்புறம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஓகேங்களா? வாங்க பிரிஞ்சி வந்து இப்போ விசில் வரப்போகுது. நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விட முடியுமோ அத்தனை விசில் விடுங்க. ஓகேங்களா? நீங்களும் குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விசில் வந்துச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க. பார்த்தீங்களா? தண்ணி எல்லாமே வந்து நம்ம கரெக்டான தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இழுத்துக்கும். கரெக்டாக ஊற்றணும். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா கொல கொலன்னு ஆகிடும். அந்த கொல கொலன்னு ஆகக்கூடாதுன்னு தான் கரெக்டாக வச்சுருக்கோம் உங்களுக்கு தண்ணி. ஓகேங்களா? பார்த்தீங்களா? வேறையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் என் குழந்தைய சாப்பிடும். சில குழந்தைங்களும் அப்படி தான். அதுக்கோசம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு